வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இயற்பியல் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவைப்படும் மின் கூறுகள் எவை? ஆற்றல் மூலம், மின்கலம், மின்தடை. ஆப்ஷன் பி, ஆற்றல் மூலம், மின்கம்பி, சாவி. ஆற்றல் மூலம், மின்கம்பி, சாவி ரிப்பீட்டடாக வந்திருக்கு. டி மின்கலம், மின்கம்பி, சாவி. ஆன்சர் டி தான் கரெக்ட். மின்கலம், மின்கம்பி, சாவி. ஒரு நிலை மின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு கேட்குறாங்க. நேர் மின்னூட்டம், எதிர் மின்னூட்டம், ஆ மற்றும் ஆ இரண்டும் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். நேர் மின்னூட்டம். மின் உருகி என்பது சாவி, குறைந்த மின்தடை கொண்ட ஒரு மின்கம்பி, அதிக மின்தடை கொண்ட மின்கம்பி, மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. மின் உருகி என்பது ஒரு மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. டி தான் கரெக்ட். அடுத்து, பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது டேஷ் நடைபெறுகிறது. ஈர்ப்பு, கடத்தல், புவியீர்ப்பு, எலக்ட்ரான் இடமாற்றம். ஆன்சர் எலக்ட்ரான் இடமாற்றம். அடுத்து, ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஷ் ஆகிறது. நேர்மின், எதிர்மின், அதிக எதிர்மின், அதிக நேர்மின். ஆன்சர் நேர்மின். ஏதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், மின்னலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் கருவி டேஷ். புவி தொகுப்பு, மின்னல் கடத்தி, மின்னல் கம்பி, மின்னல் காப்பான். ஆன்சர் மின்னல் கடத்தி. அதிகமான அளவு மின்னோட்டம் மின் சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஷ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன. மின்னுருகி, மின் சாவி, உலோக கம்பி, மின்கலன். ஆன்சர் மின் உருகி. ஏதான் கரெக்ட். 3 மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் சுற்று டேஷ் எனப்படும். பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு, ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் தொடர் இணைப்பு. பி தான் கரெக்டு. ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன? காற்று, உலோகங்கள், வெற்றிடம், திரவங்கள். பி உலோகங்கள். பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் யாவை? ஃபஸ்ட்டு அதிர்வெண், கால அளவு, சுருதி, உரப்பு. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி தான் கரெக்டு. 3 மற்றும் 4, அதாவது ஸ்ருதி, உரப்பு. அடுத்த கொஸ்டின், ஒளி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? வேகம், ஸ்ருதி, உரப்பு, அதிர்வெண். ஆன்சர் சி உரப்பு. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? கம்பிக்கருவி, தாளவாத்தியம், காற்றுக்கருவி இவை எதுவும் இல்லை. ஆன்சர் கம்பிக்கருவி. அடுத்து, மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 2 Hz முதல் 2000 Hz, 20 Hz முதல் 2000 Hz வரை, 20 Hz முதல் 2000 Hz, 200 Hz முதல் 20,000 Hz வரை. 4 ஆப்ஷனில் பி, சி தான் கரெக்டு. 20 Hz முதல் 2000 Hz. ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் பின்வருவனவற்றுள் எது உண்மை? உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் ஸ்ருதி அதிகமாக இருக்கும். உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் ஸ்ருதி மாறாது. சத்தம் அதிகரிக்கும் மற்றும் ஸ்ருதி குறைவாக இருக்கும். உரப்பு குறைகிறது மற்றும் ஸ்ருதி குறைவாக இருக்கும். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் ஸ்ருதி அதிகமாக இருக்கும். ஒளி டேஷ் வடிவத்தில் பயணிக்கிறது. கடல், அலை, கோடு, முக்கோணம். ஆன்சர் பி அலை. உள்ளங்கால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் ஒலிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. சாரிங்க, தப்பாக ரீட் பண்ணிட்டேன். உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் ஒலிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. மீயொலி, குற்றொலி, கேட்பொலி, ஸ்ருதி. ஆன்சர் மீயொலி. ஏ. ஒலியின் ஸ்ருதிய அதிர்வுகளின் டேஷ் சார்ந்தது. குழுக்கலை, நெட்டலை, அலை நீளம், அதிர்வெண். ஆன்சர் அதிர்வெண்ணை சார்ந்தது. அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் ஸ்ருதி டேஷ் குறையும், அதிகரிக்கும், சமம், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் குறையும். பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரும் பொருள், மரப்பொருட்கள், ஏதேனும் ஒரு உலோகம்,
தாமிரம் இரும்பு மற்றும் எஃகு. ஆன்சர் டி, இரும்பு மற்றும் எஃகு. கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். மின்காந்தம், மியூமெட்டல், தேன் இரும்பு, நியோடிமியம். ஆன்சர் டி, நியோடிமியம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.